தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அதிபர் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு வாகனங்களின் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து குறிப்பிட்ட ஆவணங்கள் பெறப்பட உள்ளன. மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அதற்கான சிறப்பு படிவம் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறையை கண்டித்து அதிபர் ஆசிரியர்கள் வியாழக்கிழமையும் சுகயீன போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை வழங்காது தமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும் அதிபர் ஆசிரியர்களின் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நசுக்கு நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அதிபர் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்களை கண்டித்தே போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அதிபர் ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைகளை கண்டிக்கும் விதமாக ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இம்மாதம் 30ஆம் தேதி இரவு எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறவுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அவரது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 31ஆம் தேதி எரிபொருள் விலையில் கடைசி திருத்தம் செய்யப்பட்டது. அந்த திருத்தத்தில் 3 வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் 2 விலையில் மாற்றமில்லை. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் விலை 355 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலையில் எவ்வித மாற்றமுமின்றி அதன் விலை 420 ரூபாவாக பதிவாகியுள்ளது. டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 16 ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் விலை 317 ரூபாவாக பதிவாகியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணத்தில் கம்பகா, கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. கம்பகா, களுத்துறை, கண்டி, ரத்தினபுரி, குருநாகல், காலி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு நோய் அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று நாட்டுக்கு அதிபர் விடுக்கவுள்ள விசேட அறிக்கை தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க நேற்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் இந்த விசேட உரையின் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பிலும் மக்களுக்கு தெரியப்படுத்த கூறப்படுகிறது. இதேவேளை இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆற்றவுள்ள விசேட உரை தொடர்பான அறிவிப்பு இலங்கையின் அரசியல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள புடவை கடையொன்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்கள் புடவை கடைக்கு பின்புறமாக வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். அதனை அவதானித்த கடை ஊழியர்கள் அப்பகுதியில் நின்றவர்கள் பெட்ரோல்
குண்டை வீசியவர்களை துரத்தி சென்ற போதிலும் அவர்கள் தப்பியோடிவிட்டனர். சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது வேறு எவருக்குமோ வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்யவோ அல்லது அவற்றுக்கான அந்நிய செலாவணியை ஒதுக்கவோ அனுமதி வழங்க முடிவு செய்யவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தினை அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் ஒப்பந்தங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை தளர்த்தப்படுகின்றன. சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தின்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் முன் நிபந்தனைகள் உள்ளன. அதன்படி வெளிநாட்டு கையிருப்பை குறைக்கும் விடயங்களில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியாது பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு நடைமுறையொன்றை உருவாக்குவதற்கு விக்ரமசிங்க குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பிரதான வைத்தியசாலைகள் பலவற்றில் சத்திர சிகிச்சைகளுக்கு அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படும் லிடோகெயின் என்ற மருந்து பொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை சுகாதார அமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த லிடோகெயின் என்ற மருந்து சத்திர சிகிச்சைகளின் போது மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த மயக்க மருந்து வகை அனைத்து சத்திர சிகிச்சைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் இந்த மருந்து கட்டாயமாக வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இருக்க வேண்டியது அவசியமானது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மருந்து பொருளுக்கான தட்டுப்பாடு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் நெருக்கடிகளை உருவாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் நீக்கி சம்பள அதிகரிப்பு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நிபுணர் குழு ஒன்றை அதிபர் நியமித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். சில சம்பள அதிகரிப்பு மற்றும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு காணப்படவில்லை என்பதை நினைவு கூர்ந்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் அதிபர் இந்த நிபுணர் குழுவை நியமித்ததாக வலியுறுத்தினார். மருதமுடியில் இருந்து மொரட்டுவை நோக்கி படித்த ரயில் ஒன்று கொம்மணி தெரு ரயில் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கரையோர ரயில் சேவைகள் தாமதமாகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் கனமழை பலத்த காற்று காரணமாக பிரதான வீதிகளில் மண் சரிவு மற்றும் மரங்கள் முறிந்துவிடும் அபாயம் உள்ளதாக ஹட்டன் பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் திரு நிபுண தெகிகம தெரிவித்துள்ளார். இதற்கமைய செவ்வாய்க்கிழமை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹெசன் வத்தை பகுதியில் மாறாம் பல கிளைகள் முறிந்து விழுந்ததன் காரணமாக வீதியின் போக்குவரத்து ஒரு பாதைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஹட்டன் கொழும்பு ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் வாகனங்களை செலுத்தும் வாகன சாரதிகள் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு போலீஸ் அத்தியட்சகர் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நிவிதிகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாதகட பகுதியில் நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்திற்கு உட்பட்டுள்ளார். திகோவிட்ட வத்த பாதகட பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயதுடைய நபரே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் திருமணமானவர் என்பதுடன் குறித்த நபர் தனது மருமகனுடன் வீட்டு முற்றத்தில் இருந்தபோது முகத்தை மறைத்து அருகில் இனம் தெரியாத துப்பாக்கிதாரியொருவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபரின் காலில் காயம் ஏற்பட்டு நிவிதிகள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் 2 இளைஞர்கள் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் மின்சாரம் தாக்கிய நிலையில் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு சந்தி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றின் தண்ணீர் தொட்டியினை சுத்திகரிக்க கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு இளைஞர் ஒருவர் சென்றுள்ள நிலையில்
மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளார். கட்டிடத்தின் மேல் மாடிக்கு சென்றவரை காணவில்லை என அருகிலுள்ள பலசரக்கு கடையில் பணிபுரியும் ஊழியர் கட்டிட மேற்பகுதிக்கு சென்றபோது குறித்த இளைஞனுக்கு மின்சாரம் தாக்கி மாடியில் இருந்து தூக்கி கீழே வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைக்காக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் வேனாவில் மற்றும் புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய இரு இளைஞர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர். கரையோர தொடர்ந்து மார்க்கத்தில் வெள்ளவத்தை பகுதியில் தொடருந்துடன் மோதுண்ட பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை லீலி அவென்யூக்கு முன்னால் தொடர்ந்து பாதை வழியாக பெண் நடந்து செல்லும்போது தொடருந்தில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர் அங்கிருந்து பொதுமக்களால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள். கித்துல்கல்லா அவிசாவளை வீதியில் தெகியோ விட்ட பிட்டதெனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் ஒன்று கார் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது காரின் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.